யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இங்கே நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் கோழி இறைச்சி வச்சு ஒரு பொரியல் செய்ய போகிறோம். வித்தியாசமாக இருக்கும், வாங்கோ பார்ப்போம். இது கோழி இறைச்சி, தயிர், சோளம்மா, உள்ளி, பச்சை மிளகாய், சீனி, உப்பு, தனி செத்த மிளகாய், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய் இறைச்சி வச்சுருக்கோம். இது நாங்கள் வழக்கமாக செய்கிற மாதிரி செத்த மிளகாய் அவிச்சு உள்ளியோட 2 தக்காளி பழம் போட்டு நல்லா அடித்து போட்டு எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் வதக்கி வச்சுருக்கிறோம். செத்த மிளகாய், உள்ளி, தக்காளி பழம், ஒரு முட்டை. வாங்கோ, உப்பு அளவான உப்பை போடுங்கோ. அளவான உப்பு, செத்த மிளகாய், தனி செத்த மிளகாய், இஞ்சி, உள்ளி, பச்சை மிளகாய், இதோட ஒரு கரண்டி நல்ல கரண்டியாக ஒரு முழு கரண்டி தயிர் நல்லா பிசையுங்கோ. நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். பிசைஞ்சு 15 நிமிஷம் ஊற வையுங்கோ. நல்லா பிசைஞ்சுட்டேன். இந்த முட்டை ஒரு சின்ன முட்டை தான் போடுறேன். சின்ன முட்டையும் போட்டு நல்லா பிசை. இப்போ சோளம் மாவு இப்போ போடுறே இல்லை. நல்லா பிசைஞ்சு போட்டு நாங்கள் 15 நிமிஷம் மூடி வைப்போம். அப்படியே மூடி வைப்போம். இப்போ இது 15 நிமிஷத்துக்கிட்டே ஆச்சுது ஊறி. நாங்களே இதுக்குள்ள இது நல்லா ஊறிட்டுது. இனி நாங்கள் இதுக்குள்ள 1 3 வரண்டி சோளமாக போடுறேன். இதை பிணிய முதல் நாங்கள் அடுப்பில் எண்ணெயை வைப்போம். நல்லா பிரட்டுவோம். நல்லா கொதிக்குது. நாங்களே போடுவோம். இது நாங்கள் 2 தரம் பொரிக்க போகிறோம். பார்த்து இடம் இருந்தால் போடுவோம், இல்லாட்டி 2ஆம் தரம் போடுவோம். நாங்கள் 1 பக்கம் சேர்த்துவோம். தூள் வலிக்கு கொஞ்சம் கருவேல மாதிரி வரும்னுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துருக்கோம். இது நல்லா 10 நிமிஷம் ஒரு ஆற விட்டுட்டு திருப்பி ஒருக்கா போட்டு எடுக்க போகிறோம். திருப்பி 2ஆம் தரம் மெச்சதில் போடுறேன். கொஞ்சம் இது ஆறுனா பிறகு திருப்பி ஒருக்கா போட போகிறேன். நாங்கள் இறக்குவோம். நல்லா ஆற விட்டுட்டு இதையே 2ஆம் தரம் பொரிப்போம். ஆற விடுங்கோம். இப்போ நாங்கள் அடுப்பை நிப்பாட்டி போட்டு இது நல்லா ஆற விடுவோம். நல்லா ஆறிட்டுது. நாங்கள் இனி இதுகளையும் போடுவோம். இப்போ மாம்பழம் போடுறது நல்ல மெல்லிய நிலத்தில் வருவோம். வாங்க வைக்கலாம். ரெண்டாம் தரமும் பறித்து இறக்கியாச்சு.
இதில் சோஸை காய்ச்சி பிரட்டி விடுவோம். வாங்க கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். இது இறைச்சி இறக்குனதாச்சு. எண்ணெய் கொஞ்சம் கொதிக்கட்டும். உள்ளியாக போடுவோம். உள்ளி சிவந்துட்டுது. இந்த பச்சை மிளகாயை போடுறோம். இப்போ இதுக்குள்ள நாங்கள் இந்த சீனியை போட போகிறோம். 2 பேசக்கண்டு சீனியை போடுவோம். இது புளியல்ல பிறந்த நாள் விழா அதுகளுக்கு எப்பயாவது இருந்துட்டு செய்கிறேன், நல்லா இருக்கும். இது நாங்கள் செத்தமிளகாய், உள்ளி, தக்காளி அள்ளி அரைச்சி போட்டு வதக்கி வச்சுருக்கோம். எல்லா கறிகளுக்கும் அதிகமாக போடுறபடியாக நடுவில் வதக்கி கொத்தவரத்தில் போட்டு வச்சுருக்கேன். கடையில் சோஸ் வாங்காமல் ஒரு 2 காரம் நல்லா கொஞ்சம் இதுக்கு இந்த வச்சு பிரெட்ட போகிறேன். ஒரு வித்தியாசமான ருசியாக இருக்காங்க. முதல் நல்ல உரப்பு போட்டு பிரெட்டி தான் பொறிச்சேன். நாங்கள் இந்த சிவப்பு கறியில் கொஞ்சம் பூவை போட்டதுன்னா சிவந்து போய் இருக்குது இறைச்சி. அப்படியே அடுப்பள்ளி பாட்டு விடணும். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வேணும். வாங்க எடுப்போம். வாங்க இந்த மாதிரி இருக்காண்டு இதே பிள்ளைகளோட பிறந்த நாளுகளுக்கு செய்து கொடுக்க சந்தோஷமாக சாப்பிடுவோம். இதே மாதிரி செய்யுங்க. இப்படியே வரும்.